கன்னிக்கார் நறுங்கொன்றை காமர் வண்ண மார்பின் தாருங்கொன்றை ஊர்திவாள் வெள்ளேரே சிறந்த சீர்கெழு கொடியும் அவ்வேறு என்பர் கரையிடரு அணியலும் அணிந்தன்று அக்கரைமறை நவில் அந்தனர் நுவலவும் படுமே பெண் உரு ஒரு திறன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் பிறை முதல் வண்ணம் ஆகின்று அப்பிறை பதினின் கணனும் ஏத்தவும் படுமே எல்லா உயிர்க்கும் ஏமமாகிய நீரறவு அறியா கரகத்து தாழ்ச்சடை பொடிந்த அருந்தவத்தோர்க்கே எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்நிகழ்வினை கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என் அன்பும் பண்பும் பணிவும் கலந்த வணக்கம். ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மனித தேகம் வரமா சாபமா என்று. மனிதனாக பிறப்பெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே தெரியும் எவ்வளவு நாம இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பது மிக நன்றாகவே நமக்கு தெரியும். இப்ப எதிரணியில வந்து பேசிட்டு போன தம்பிக்கு மட்டும்தான் வழியில 2 பேர் இருப்பாங்களா? எங்களுக்கு 2 பேர் பார்க்க மாட்டோமா? நாங்களும் தான் பார்த்தோம் 2 பேரு. அதுவும் விருந்து சாப்பிடுற இடத்துல பார்த்தோம். அந்த இடத்துல 2 பேர் விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம எழிலண்ணா வந்து என்ன பண்ணுவாரு, எப்பவுமே வேடிக்கையா பேசுறாரு. அப்ப மதனை பார்த்து சொல்றாரு, என்ன தம்பி உன்னை பார்த்தா இந்திய நாட்டுல பஞ்சோன்னு நினைச்சிட மாட்டாங்களா? இப்படி ஊசி போய் இருக்கிறியே, ஒல்லியா இருக்கிறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, சாப்பிடறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேகத்தை பார்த்து இவர் கிண்டல் பண்றாரு. நம்ம தம்பி அமைதியா இருப்பாரா? அதுவும் கோயம்புத்தூர்காரரு, அவருக்கு குசும்பு வேற ஜாஸ்தின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் அமைதியா இருப்பாரா? ஏன்னா உங்களை பார்த்தா இந்திய நாட்டுல ஏன் பஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. இவங்க அணிக்குள்ளேயே பெரிய முரண்பாடு இருக்கிறது. அவங்க தேகத்தை இவங்களும் இவங்க தேகத்தை அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து என்னுடைய தேகம் எவ்வளவு வரம் தெரியுமா, நான் வரமா இதை பெற்றம் தெரியுமா, இது வச்சுட்டு நான் மரணமில்லா வாழ்வு வாழ போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினா இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன். ஒரு சாதாரணமா பெண் பார்க்கும் படலம்னு எடுத்துக்கோங்களேன். பொண்ணு கருப்பா இருக்கு, கொஞ்சம் பார்த்து செஞ்சிருங்க. என்னமா நீ இப்படி வெளியேறன்னு இருக்கிற, ஏதாச்சும் தோல் வியாதி வந்துருச்சா, இப்படி குட்டையா இருக்கிறியே, சின்ன வயசுல இந்த காம்ப்ளன் அப்படி ஏதாச்சும் குடிச்சிருக்க கூடாதா, நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கியே, வர மாப்பிள்ளைக்கு என்ன ஸ்டூலா போட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒல்லியா இருக்கிற பொண்ணை பார்த்து இப்படி ஒல்லியா இருக்க வீட்டுல என்ன சாப்பிடாம மிச்சம் பண்ணி வைக்கிறியான்னு கேக்குறாங்க. அதுவே ஒரு வருஷம் கழிச்சு, போன வருஷம் தாங்க இந்த பொண்ணை பார்த்தேன், ஊசி மாதிரி இருந்துச்சு, இப்ப பாரு பூசணிக்காய் மாதிரி கருத்து போயிருக்குன்னு கேக்குறாங்க. இப்படி இந்த தேகத்தை எப்படியெல்லாம் சொல்லக்கூடாதோ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா பிறந்தமோடு நாங்கெல்லாம் வருத்தத்துல வந்து பேசினா இவங்க வரவன வந்து பேசுறாங்க. சரி, இது பெண்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா ஆண்களுக்கும் இருக்கு. முன்பெல்லாம் இளவட்ட கல்ல தூக்கனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லையே, பொண்ணு ஈஸியா தானே கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம். அதாவது மீனாட்சி, அப்பெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரச்சனை இளவட்டக்கல்ல தூக்குறது மட்டும் இருந்துச்சு. இப்பெல்லாம் கல்யாணத்துல இருந்து அப்புறம் மொத்தமாவே பிரச்சனையா இருக்கிறதால அதை நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனா அதை விட பிரச்சனை இங்க பெருசா இருக்குங்க சார். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தாதான் பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லுது. ஆக மொத்தம் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ ஜிம்முக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. உண்மையா இல்லையா? இப்படி எல்லாம் 1000 பிரச்சனை இருக்கு இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு. ஆனா இவங்க வந்து வரம்னு சொன்னா நாங்க அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இப்படி சரி, மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட உடம்பை பத்தி கேலி பண்றாங்க, அதனாலதான் என்னுடைய உடம்பை நான் சாபம்னு நினைக்கிறேன்னா ஒரு கட்டத்துல எனக்குமே தாழ்வு மனப்பான்மை வருதுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோவை எடுத்து பார்க்கும்போது என்ன தோணும் நமக்கு, சரி எவ்வளவு அழகா இருக்கேன் நானு, ஒல்லியா அழகா ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படின்னு சொல்றோம். அதுவே அந்த 10 வருஷம் கழிச்சு நம்ம போட்டோவை பார்க்கும்போது நம்மளுடைய நிலைமையை பார்க்கும்போது என்ன நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாகவே ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நம்முடைய ஆற்றலை இதெல்லாம் வந்து யாரோ பேசுற மாதிரி தெரியலையே. சரி விடுங்க, நான் என்னோட சொந்த கதை தான். இங்க யாரோ பாக்குற மாதிரி வந்துதான் சொல்லிட்டு இருக்கிற, அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து உடம்பை பார்க்கும்போது நம்முடைய தேகம் எவ்வளவு பெரிய சாபக்கேடாக நமக்கே வந்து நம்மளுடைய ஆற்றலை வந்து தாழ்த்தி மதிப்பிட தோன்றுகிறது. எனக்கே வந்து எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இப்படி மாறிட்டோமே அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது. அந்த தாழ்வு மனப்பான்மை என்னுடைய திறமையை இந்த வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதனால் அதை நாங்க சாபம்னு சொல்றோம். இப்படி ஆண்களுடைய உருவத்தை பெண்களும், பெண்களுடைய உருவத்தையும் ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா கேலி பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்தை சாபமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் 3ஆம் பாலினத்தவர் என்ற ஒரு இனம் இருக்கின்றது. அவர்களை அத்துணை பேருமே அவர்களுடைய உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா சாபமாகத்தான் பார்க்கின்றோம். இப்படி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியான பார்வை அவர்கள் மீது திணிக்கும் பொழுது அந்த தேகத்தை அவர்களால் எப்படி வரமாக உணர முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது.
அரிது அரிது மானிடராதல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூன் குருடு செவிடு இதெல்லாம் நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பிறந்து இருப்பவர்களுடைய உடம்பை அவர்கள் எப்படி வரமாக உணர முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்ததான் இப்போ வந்து நான் சொன்னது எல்லாமே மேலோட்டமா, ஒரு பெருசா வந்து ஆழங்கால் படாம மேலோட்டமா ஒரு மனித பிறவி எடுத்திருந்தா இத்தனை சிக்கல்கள் எல்லாம் வருகின்றது. நாளைக்குதான் எனக்கு தேவை இருக்கும், ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா என்னுடைய உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்காது, காய்ச்சல் வந்துடும். என்னுடைய உடம்பு என்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பதால் அதை நாங்கள் சாபம் என்று சொல்லுகின்றோம். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகணும், கரெக்டான டைமுக்கு போகணும்னு நினைப்போம், ஆனா அன்னைக்கு பார்த்துதான் வைத்த கலக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய உடம்பு பல கோளாறுகளை நமக்கு தருகின்ற காரணத்தினால் உடம்பை நாம சாபம்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவையெல்லாம் ஒரு மேலோட்டமான கருத்தாக இருந்தாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கருத்துல மனித தேகம் என்பது பாத்தீங்கன்னா நிலையற்றது. தம்பி கூட சொன்னார் பாத்தீங்களா, இந்த பூமி வந்து எல்லாரையும் வாங்கி 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 போட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நிலையற்ற ஒன்றை நாங்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமானதாக கருதி அதை வரம் என்று சொல்ல முடியும்? நிலையற்ற உடம்பு என்பது சாபமாகத்தானே பார்க்கப்படும் என்று நான் கருதுகின்றேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்ப மேலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாபம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தேவர் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சாபம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பூமியில போய் நீ மனிதனாக பிறக்க கடவாயான்னு சொல்லிட்டு சாபம் கொடுப்பாங்க. இதுல இருந்தே தெரியலையா இந்த மனித பிறவிங்கிறது எவ்வளவு பெரிய சாபமான ஒன்றுன்ட்டு? நம்முடைய சித்தர்களை எடுத்துக்கோங்க, நம்முடைய முன்னோர் சான்றோர்களை எடுத்துக்கோங்க, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருமே கேட்பது ஒன்றே ஒன்றுதான், மீண்டும் நான் பிறக்க கூடாது, இந்த மனித தேகம் எனக்கு வரக்கூடாது என்று கருதியதற்கான காரணம் இந்த தேகத்தை அவர்கள் சாபமாக கருதியது மட்டும்தான். அதற்கு சில உதாரணங்களை நான் முன்வைக்கின்றேன். காரைக்கால் அம்மையார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிவபக்தியோட இருந்து தன்னுடைய கணவர் வந்து கேட்டார், ஒரு மாம்பழத்தை விருந்தினருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு மாம்பழத்தை மட்டும் தன்னுடைய கணவருக்கு கொடுக்கறாங்க, இந்த சுவை மிகுதியால எனக்கு அந்த மாம்பழமும் வேணும்னு கேட்கும் போது இறைவனிடமே இருந்து ஒரு மாம்பழத்தை பெற்று கொடுக்கறாங்க. இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த உண்மை தெரிஞ்சிருது, எனக்கு இன்னொரு மாம்பழமும் வேணும்னு கேட்கும் பொழுது அதையும் வாங்கி கொடுக்கும் பொழுது ஓகே, இவங்க வந்து சிவன் கிட்ட இருந்துதான் இந்த அம்மா வந்து மாம்பழத்தை வாங்கி கொடுக்கறாங்க, இனிமே இந்த அம்மாவோட நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, வேற ஒருத்தர்கிட்ட வேற ஒரு மனைவியை தேடி போயிடுறாங்க இந்த அம்மாவை விட்டுட்டு. அதாவது பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் இப்ப ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் கிடையாது, அவங்களா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துக்கிறது. அதுலயும் என்ன பண்றது, போயிட்டு குழந்தை பிறந்த பிறகு இங்க பாத்தியா உன் பேரு நான் வச்சிருக்கிற இந்த பொண்ணுக்கு அப்படின்னு அதுல வேற ஒரு பெருமை சொல்ல வேண்டியது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நான் இவங்க சொன்ன மாதிரி இந்த தேகத்தை வச்சுட்டு தானே நான் வந்து இறைவனை தொழுறேன், இந்த தேகத்தை வச்சுட்டு தானே இறைவனுடைய அருளை நான் வேண்டி நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைதான், நாங்க ஒத்துக்கல. இந்த தேகம் இருந்தாதான் 108 குடம் பால் அபிஷேகம் பண்ண முடியும், இந்த தேகத்தை வச்சுட்டு தான் அயோத்தியில ராமர் கோயில் கட்ட முடிஞ்சது. ஆனா இந்த தேகம் வைத்து மட்டுமே இறைவனை நம்மால் தரிசிக்க முடியும் என்பதெல்லாம் கிடையாது. காரைக்கால் அம்மையார், இந்த தேகம் என்னுடைய கணவனுக்காக இத்தனை நாள் பயன்பட்டது, இனி அவனே என்னுடைய வாழ்வில் இல்லை என்ற போது இந்த தேகம் எனக்கு வேண்டாம், பேயுருவே போதும் உன்னை நான் அடைவதற்கு என்று பேய் உருவம் எடுத்து இறைவனை அடைந்திருக்கின்றார் என்றால் இந்த தேகம் இறைவனை அடைவதற்கு பயன்படாது என்பது மிக நன்றாகவே நமக்கு புலப்படுகிறது. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பேயுருவு கொண்டு கைலாசத்துக்கு போறாங்க, அதுவும் தலைகீழா போறாங்க, அந்த இடத்துல கால் பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப பார்வதி தேவியார் கேட்கறாங்க, ஏன் இந்த அம்மா இப்படி வராங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சிவபெருமானுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு தாய் இருந்திருந்தால் இவளை போன்றுதான் இருந்திருப்பாள் என்ற காரணத்தினால் நம்மை வேணும் அன்னைக்கான் என்று அவளை பார்த்து சொல்கின்றார். இப்ப ஒரு குழந்தை நல்லா வளர்ந்து வருது, வளர்ந்துட்டு பிறகு நம்ம கூட அம்மா கிட்ட பார்த்து கேட்போம்ல, நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டேன், இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தியே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி சிவபெருமானும் காரைக்கால் அம்மையாரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் தாயேன்னு கேட்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, அந்த அம்மா கேட்குது, பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த லைனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அன்னைக்கு சாதகமா இருக்குன்னு அவங்க நினைச்சுப்பாங்க, ஆனா அது உண்மை கிடையாது. உடனே அவங்க சொல்றாங்க, அடுத்த பிறவி இருந்துச்சுன்னா உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மனித தேகம் எடுத்தால் இறைவனை மறவாமல் இருப்பது என்பது சாத்தியமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுமே சந்தோஷமா இருக்கும் போது யாரும் நினைக்க மாட்டோம், இறைவனை நினைக்கவே மாட்டோம். ஏதாச்சும் ஒரு சின்ன கவலைனா தான் அப்ப மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த கவலை போனோட இறைவனையும் மறந்துடுறது. அதனாலதான் சூட்சமமா அந்த அம்மா கேட்கறாங்க, உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த ஜென்மத்துல நான் பிறப்பே எடுக்க கூடாது, ஒருவேளை பிறந்தா கூட வேற எந்த பிறவியெல்லாம் எனக்கு கொடுத்துடு, ஆனால் இந்த மனித தேகத்தை கொடுத்து விடாதே, மனித தேகம் கொடுத்து விட்டா சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் உன்னை மறந்து விடுவேன், துயரம் வரும்போது மட்டும்தான் உன்னை நினைப்பேன், ஆகையால் மறுபிறவியில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு
மறவாதிருக்க வேண்டும் என்று சூட்சமமாக அவர் கேட்டிருக்கின்றார் என்று நான் கருதுகின்றேன். அடுத்து ஆழ்வார்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். குலசேகர ஆழ்வாரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் கேட்கிறாரு, என்னன்னு கேட்கிறாரு, ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தச்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடத்து சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆனேனே அப்படின்னு கேட்கிறாரு. சார், மனித தேகம் தான் பெட்டர் அப்படின்னா எனக்கு அடுத்த ஜென்மத்துல மனிதனாவே பிறப்பெடுக்க வை, நான் உனக்கு மனுஷனாவே பிறந்து உனக்கு பாடல் பாடுறேன், உன்னை சேவிக்கிறேன், உன்னை தரிசிக்கிறேன் அப்படின்னு கேட்டு இருக்கலாமே. ஆனா எனக்கு மனித தேகம் வேண்டாம். என்னன்னு சொல்றாரு, இந்த பிறப்பில தான் நான் ஏழையா பிறந்துட்டேன் நம்ம நினைக்கலாம். அப்ப இறைவன் கிட்ட நம்ம என்ன கேட்கணும், அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் நான் ஒரு பெரிய பணக்காரனா பிறக்கணும், ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிதானே கேட்கணும். அது கூட எனக்கு தேவை கிடையாது. அப்படி பிறந்தாலும் கூட இந்த மனித தேகம் என்பது சாபமாகத்தான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் கேட்கின்றார், எனக்கு செல்வம் வேண்டாம், வானை ஆளக்கூடிய செல்வம் வேண்டாம், இந்த மண்ணை ஆளக்கூடிய அரசும் வேண்டாம், நான் கேட்பதெல்லாம் மீனாக இருப்பதுதான், அதுவும் உன்னுடைய திருவேங்கடத்து சுனையில் நான் மீனாக பிறக்க வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். எல்லாருமே என்ன கேட்கிறாங்க, ஓரறிவு உடைய, ஈரறிவு உடைய, மூன்றறிவு உடைய, நான்கறிவு உடைய, ஐந்தறிவு உடைய விலங்குகளாக கூட என்னை படைத்து விடு, இந்த மனித தேகம் மட்டும் வேண்டவே வேண்டாம் என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மனித தேகம் மிகப்பெரிய சாபம் என்ற ஒற்றை காரணம் தான் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது ஒரு படி மேல போய் இன்னொன்னு சொல்றாரு. இந்த ஓரறிவிலிருந்து அஞ்சறிவு கூட நான் ஏற்றுப்பேன். அதுலயும் மேல போய் என்னன்னு கேட்கிறாரு, கொடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்கின்றார். இதுக்கு முன்னாடியாச்சும் மீனாய் பிறக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாரு. இங்க என்ன சொல்றாரு, உயிரே இல்லாத உன்னுடைய கோயில்ல ஒரு படிக்கல்லா கூட நான் பிறந்துக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த மனித தேகம் மட்டும் வரவே வேண்டாம் என்று சொல்லுகின்றார் என்றார். இந்த மனித தேகத்தை வரம் என்று சொல்லுவதே மிகப்பெரிய நாங்கள் சாபமாக கருதுகின்றோம். ஆகையால் இந்த மனித தேகம் என்பது ஒருபோதும் வரமாகாது. இந்த மனித தேகம் நிலையற்ற காரணத்தினால் பல தடைகளை நமக்கு நம்முடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு பல தடைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தேகத்தை சாபமே என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா நிறைய பாடல்களை மற்ற சமயங்கள்ல இருந்து பல மேற்கோள்களை கொடுத்து ரொம்ப அவங்க சில விஷயங்கள் எளிமையா பேசினாங்க. நகைச்சுவைக்காக பேசினதுனா கூட இந்த தேகம் சாபம்ங்கிறத நீங்க ஆன்மீகமா போய் பார்க்கறதெல்லாம் செகண்டரி சார். முதல்ல அவங்க சொன்னாங்க பாருங்க, நம்ம தேகம் நம்மையே சில நேரங்கள்ல பாழாது. நல்லா செய்யணும். நான் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்லா பணி செய்யணும்னு நினைக்கிறேன் சார், சுகர் வந்துச்சு சார், நிற்க முடியல சார் என்னால, வருத்தப்பட்டு சொல்றாங்க. அப்போ இந்த தேகம் சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம தேகம் நமக்கே உடன்படாம போகிற போது இந்த தேகம் சாபமாக போகிறதோ என்று அவர்கள் சொன்ன அந்த விதம் ரொம்ப அழகு. அவர்களுக்கு பாராட்டு. இந்த தேகம் வரமே என்று இந்த அணியை நிறைவு செய்வதற்காக வருகிறார் லால்குடி எழில்செல்வன் அவர்கள். அவங்க பேசினதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஞாபகப்படுத்த வேண்டாம்.